என்னப்பா சொல்றிய? அவங்க ஏற்பாடு பண்ற விசேஷத்துல நாம கலந்துக்கிறதா? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. இப்படி ஒரு அசிங்கத்தை அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க பண்ண தப்பால நாம அனுபவிச்ச வலியும் வேதனையும் என்னன்னு அவங்களுக்கு புரியாதா? உங்களுடைய விசேஷம் நடக்கிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ வழக்கம் போல காலையில இன்ஸ்டியூட் கிளம்புற மாதிரி கிளம்பி போயிரு. சாயங்காலம் இன்ஸ்டியூட் முடிச்சிட்டு வீட்டுக்கு போவேல, அப்போ வீட்டுக்கு போகாம நேரா உன் கூட படிக்கிற உன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிரு. நீ எங்க இருக்கேன்னு தெரியாம அவங்க மண்டை காஞ்சு போய் ஊருக்கு முன்னாடி கல்யாண பொண்ணே இல்லாம என்னத்தடா கல்யாணம் பண்றீங்கன்னு சொல்லி அந்த கல்யாணம் நின்னு போய் அவங்க அசிங்கப்படணும். அதுக்கப்புறம் ராத்திரி வீட்டுக்கு போய்க்கலாம் தான். இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நானும் அப்பாவும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். என்னம்மா ஆச்சா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுல?
ஏய், இப்ப எதுக்கு லைட்ட போட்ட? தூங்குறதுக்காக படுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியல. முதல்ல போய் லைட் ஆஃப் பண்ணு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாலலாம் இப்ப பேச முடியாது. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கணும். ஏய், நான் பேசணும்னு சொல்றேன்ல. ம். நீ பேசணும்னு சொன்னா உடனே நான் உன்கிட்ட பேசணுமா? எனக்கு தூக்கம் வருது. ஒழுங்கு மரியாதையா லைட் ஆஃப் பண்ணு. ஏய், முட்டை கலக்கி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்க. உன் மனசுல என்னடி திட்டம் போட்டு வச்சிருக்க? என்னது? திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா? பின்ன இல்லன்னு சொல்ல போறியா? ஏய், நேத்து இதே ரூம்ல தானடி உனக்கு எனக்கு ஒத்து போற ஒரே விஷயம்னா 2 பேருமே இந்த கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறோம். இது சம்பந்தமா உன் வீட்டாள்கிட்ட போய் நீ பேசுன்னு சொல்லி நீ தானடி சொன்ன. அதுக்குள்ள என்னடி இன்னைக்கு திடீர்னு வந்து பெரியவங்க பார்த்து சடங்கு ஃபங்க்ஷன் முடிவு பண்ணா பண்ணுங்க, எனக்கு எல்லாத்துக்குமே சம்மதம் தான். அப்படியே வந்து பசப்புற? இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் பார்த்து எங்க வீட்டாளுக வேணா நம்பி ஏமாறலாம். ஆனா இந்த அழகர் நம்பி ஏமாறலாம் நினைக்காதடி. ஏதோ ஒரு திட்டத்தோட தானே நீ உங்க அப்பா உன் வீட்டாளுக எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வர சம்மதிச்சிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை அது என்னன்னு சொல்லிரு. ஆத்தி, பாரேன். இந்த பயலுக்கு எம்புட்ட அறிவு. இப்படி கண்டுபிடிச்சிட்டியேப்பா. ஏய், நாங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோன்னு உனக்கு தெரியணுமாடா தம்பி? எதுக்கு சம்மதிச்ச? திடீர்னு வந்த பாசம் தாண்டா தம்பி. ஆ? நம்ம வீட்டு பெரியவங்களா சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அத போய் வேண்டான்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதே குடும்பத்தோட வந்து இதுல கலந்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். இந்த பதில் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? நடத்துங்கடி. நீங்க எவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்துறேன்றது எனக்கு தெரியுது. ஆ, உனக்கு தெரிஞ்சதை நீ பாரு, எனக்கு தெரிஞ்சதை நான் பாக்குறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த லைட்ட கொஞ்சம் ஆஃப் பண்றீங்க தம்பி. எனக்கு தூக்கம் வருது. தூங்கணும். ம்? ஆஃப் பண்ணிருங்க. டேய் அழகரு, இவ பேசுற பதிலே தெரியுது இவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னு. வீணா அவங்கள நம்பி நம்ம குடும்பத்தை அவமானப்பட்ட விட்டுறக்கூடாதுடா. அதுல தெளிவா இரு. தம்பி. ம் 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 ம். ஏங்க, ரசம் கரைச்சி வச்சிருக்கு, தொட்டுக்கிற ஊறுகாயும் வெங்காயமும் வச்சிருக்கேன். நம்ம மக பூங்கொடியோட சடங்கு விசேஷத்துல நம்ம எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சிட்டீங்க. அத கேட்கவும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க. எங்க நீங்க விசேஷத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிருவீங்களோ, நம்ம மகளோட சடங்கு விசேஷம் நல்லபடியா நடக்காம போயிருமோன்னு மனசுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா நீங்க போகலான்ட்டு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. நம்ம பூங்குடி நல்லா இருக்கணுங்கிறக்காக வேண்டி தானே அண்ணன் இம்புட்டும் செய்யுது. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மனசிறங்கி வந்து சம்மதம்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. பூங்குடியோட சடங்கு விசேஷத்துக்கும் சரி, அதுக்கு அடுத்து நடக்க போற கல்யாண விசேஷத்துக்கும் சரி, நம்ம எல்லாரும் கூடி குடும்பமா ஒன்னா இருந்து சந்தோஷமா கலந்துக்கிட்டு நல்லபடியா பண்ணிட்டு வந்துடலாமே. இப்படி ஒரு விசேஷத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா கலந்துக்கிற மாட்டோமானதே இம்புட்டு வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சது இப்ப நடக்க போகுது. கடைசியா நடக்க போற கல்யாணத்திலையும் பூஜையிலையும் நாம கலந்துக்க மாட்டோம்.
இப்படி ஒரு அசிங்கத்தை அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க பண்ண தப்பால நாம அனுபவிச்ச வலியும் வேதனையும் என்னன்னு அவங்களுக்கு புரியாதா. ஆயிரம் தான் இருந்தாலும் என் மகளுக்கா நடக்கிற விசேஷத்துல கலந்துக்காம இருக்க முடியாதுல்ல. அப்ப காலையில வெள்ளனவே புறப்பட்டுருவாங்க. ஆ, சரி. அடியே ஆட்டு புழுக்க, நான் சமைச்சது உங்க அண்ணன் குடும்பத்துல நடக்கிற விசேஷத்தை சிறப்பிக்கலடி. ஊருக்கு முன்னாடி உங்க அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்தி சந்தி சிரிக்க வைக்க போறேன்டி. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. உங்க மச்சா வீட்டுல இன்னைக்கு சடங்குக்கு நல்லபடியா வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க. நாம நினைச்சதெல்லாம் இம்புடு சுலபா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜியா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஜியா. வாஸ்தவம் தான் பெண்ணி. நம்ம வீட்டு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு மஞ்சமலை வர்றேன்னு சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆமா ஜியா. டேய் சுருளி, சூனாப்பானா, அப்பா இங்க பாரு, நம்ம ஏற்பாடு பண்ண ஒவ்வொரு நிகழ்ச்சியும் களை கட்டணும்டா. சரிங்கப்பா. இந்த கல்யாணத்தை ஒட்டி அழகர் பூங்கடி அவங்க 2 பேரையும் ஒன்னாக்குற மாதிரி இன்னும் என்னென்னலாம் வித்தியாசமா பண்ணலாம்னு யோசிச்சு சொல்லுங்க. ஆ, ஆகா, அன்னைக்கு ஐடியா சொன்னதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாப்புல. இன்னைக்கு தரமான ஐடியா கொடுத்து எப்படி ஒரு 5000 கறந்து போடலாம். டேய் அப்பா என்னடா முழிக்கிற? இல்லப்பா, இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. ஓ யோசிக்கிறியா? யோசி யோசி யோசி. ஏன்னா நீங்க சின்ன வயசு பிள்ளைங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஐடியா கொடுத்தா தான் சரியா இருக்கும். யோசிங்க, நல்லா யோசி. அப்பா எனக்கு ஒரு யோசனைப்பா. சொல்லியா? வெளிநாட்டுல எல்லாம் வானத்துல பறந்துகிட்டே போய் மோதிரம் மாத்துவாங்க, கடலுக்குள்ள தண்ணியில போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம அழகரையும் பூங்குடியும் ஹெலிகாப்டர்லயோ இல்ல ஏரோப்ளேன்லயோ அனுப்பி அங்க போய் தாலியை கட்டி அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ண. ஏப்பா, ஆ? கல்யாணம் வர வெள்ளிக்கிழமை மண்டபத்துல நடக்கும்னு சொல்லி பத்திரிகையில பேரு நேரம் எல்லாமே போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஓஹோ. இப்ப போய் விமானம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேற ஏதாவது யோசியா? ஓ, லொகேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? பட்ஜெட் வேற அதிகம் இல்ல? அப்பா இதே பாருங்க பாருங்க. என்ன விஷயம் சொல்லு சூனாப்பானா. ஐயா, இந்த அமெரிக்கால ஒரு ஜோடி சரியான பில்டிங் உச்சியில போய் நின்னு மோதிரத்தை மாட்டிக்கிட்டு ஆ, அவங்க காதல சொல்லி அவங்க காதல் வசனத்தை காதல பறக்க விட்டாங்க. ஆ, ஆ. அதே மாதிரி நம்ம தேனில இருக்கிற ஏதாவது சரியான உச்சி பில்டிங்ல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம அழகரையும் பூங்குடியும் நிக்க வச்சு அவங்கள மோதிரம் மாத்திக்க சொல்லி அவங்க காதல் வசனத்தை எழுதி போட்டு பறக்க விட்டோம்னா உலக பேமஸ் ஆயிப்படலாம்ல. ஏப்பா, அமெரிக்காவுல எத்தனை மாடி கட்டுறது அது? அது இருக்கு, ஒரு 100-150 மாடி இருக்கும். ஓ, ம். 100-150 மாடி கட்டடத்துக்கு தேனியில எங்கேயா போறது? ஏப்பா, நீ சொல்ற மாதிரி செய்யணும்னா 2 பேரும் செல்போன் டவர்ல தான் நல்லா இருக்கே. அதெல்லாம் பெரிய ஆபத்தியா? ஆபத்து சும்மா இருங்க. ஆ அப்பா, எனக்கு ஒரு யோசனைப்பா. என்னடா தென்ன? இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்துவாங்கப்பா. வெட்டி போட்டோகிராபியா? புரியல. அதுப்பா இந்த பேய் மாதிரி சாம்பி மாதிரிலாம் மேக்கப் போட்டு போடுவாங்க, அதானே? ஐயோ அண்ணா, அதெல்லாம் இல்லண்ணா. அப்பா பொண்ணையும் மாப்பிளையும் பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் சினிமா நட்சத்திரங்களோட கதாபாத்திரங்கள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள மாதிரி வித்தியாசமா
ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மலை ஆத்துல மேட்ல எல்லாம் வச்சு ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுப்பாங்கப்பா. சரி, அந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்தோம்னா அதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு நம்ம வாசல்ல பெரிய பெரிய பேனர் வச்சு போட்டோ எல்லாம் வச்சு நிப்பாட்டணும்னா ஊர் மக்கள்லாம் பார்த்து அசந்து போயிடுவாங்க. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுவாங்கல்லப்பா. தேனே சூப்பர். அப்படியாப்பா? பின்னி